இப்ப நீங்க பார்த்துன்னு இருக்கிறது நாய் சலூன். அதாவது நாய்களுக்காகவே பிரத்யேகமா செய்யப்பட்ட ஒரு சலூன் நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நாய்கள் அதுக்கான எல்லா ச அ வசதியும் பண்ணி குடுக்குறாங்க. அதாவது குளிப்பாட்டுறதுலருந்து, அத தலை சீவுறதுலருந்து, ஃபுல்லா ட்ரிம் பண்றதுலருந்து எல்லாமே செய்றாங்க. வளர்க்கறது முதற்கொண்டு செய்றாங்க. டே கேர் மாரி வச்சுக்கோங்களேன். இந்த இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, நாய்கள பிள்ளைகளா வளர்ப்பாங்க. நெறைய பேருக்கு வந்து குழந்தை இருக்காது. ஆனா நாய்கள் வந்து குழந்தை வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு அது உண்மையாவும் இருக்கும். நெறையா இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. லைசென்ஸ் வாங்கணும். அத வந்து பதிவு பண்ணணும். எப்படி வந்து நான் ஜெர்மனி வந்தா என்னுடைய ஃபேமிலிய பதிவு பண்றோம். அது மாரி நாய்களும் பதிவு பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்து பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த நாய்களுக்கு வந்து தன்னால தன்ன பார்த்துக்க முடியாது. கேட் மாரி, பூனை மாரி. அதனால நெறைய கேர் தேவைப்படுது. நெறைய செலவும் ஆகும். அந்த அளவுக்கு கஷ்டம். இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மதியானம் இந்த ஊர்ல இருக்கேன். ஒரு சிட்டி சென்டர்ல இருக்கேன். யாருமே இல்ல பாருங்க. இந்த ஸ்ட்ரீட்டே அமைதியா இருக்கு. இதுதான் வீக்கெண்ட்ல வந்து ஜெர்மனி இப்படிதான் இருக்கும். எல்லாரும் மோஸ்ட்லி ஹாலிடே போவாங்க. இல்ல வீட்ல இருப்பாங்க. ரெஸ்ட் எடுப்பாங்க. இல்ல வேற எங்கனா வெளிய போயிட்டுருப்பாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த வீடுகள்லாம் ரொம்ப பழமையான வீடுகள். சரிங்களா? பல நூற்றாண்டுகள் பழமையான வீடுகள். அவங்களுடைய ஆர்க்கிடெக்சர், கட்டடக்கலை வந்து சுத்தமா வித்தியாசமா இருக்கு. முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. அழகாவும் இருக்கு. இப்ப தான் நான் வந்து இந்த ஊரோடைய சிட்டி சென்டருக்கு போயின்னு இருக்கேன். அதாவது அந்த ஊரோட ஓல்ட் டவுன் இருக்கும்ல, அந்த ஓல்ட் டவுன் போயின்னு இருக்கேன். ஏன்னா, அந்த ஓல்ட் டவுன்ல தான் இந்த சிட்டியானது ஃபார்ம் ஆயி, அங்கருந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ, அதனால எந்த ஊர் நான் ஊருக்கு போனாலும், அந்த ஊரோட ஓல்ட் டவுன் போம்போது, ரொம்ப அதனுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, கட்டடக்கலைய பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதான் போயின்னு இருக்கேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.